கடல் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநிலத்தில் இம்பாக்ட் குரு ஃபவுண்டேஷன் அமைப்பு மற்றும் ஈரம் கல்வி கிராமப்புற வளர்ச்சி நிறுவனம் சார்பில் கடற்கரை முழுவதும் தூய்மை செய்யும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஒருங்கிணைப்பாளர் கதிரவன் தலைமையில் ஈரம் நிறுவனர் ஏசுதாஸ், ஒருங்கிணைப்பாளர் மதன் ஸ்ரீராம் மற்றும் ஏராளமான கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு கடற்கரையில் தேங்கியிருந்த குப்பைகளை சுத்தம் செய்து தூய்மை பணி மேற்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் போஸ்நகர் பகுதியில் அமைந்துள்ள நியாய விலைக் கடையில் புதுக்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா திடீர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வில் பொதுமக்களுக்கு தரமான பொருட்கள் விநியோகிக்கப்படுகிறதா என்றும், சரியான அளவில் பொருட்கள் கையிருப்பு உள்ளதா என்றும், சரியான நேரத்தில் கடை திறக்கப்படுகிறதா என்பது குறித்தும் கேட்டறிந்தார். தூத்துக்குடி மாவட்டத்தில் மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு காவல்துறை சார்பில் தூத்துக்குடி மற்றும் கோவில்பட்டி பகுதிகளிலிருந்து ரேஷன் அரிசி கடத்தப்பட்டது தொடர்பாக 106 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. இதில் கேரளாவுக்கு கடத்தப்பட இருந்த சுமார் 50 டன் ரேஷன் அரிசியை போலீசார் பறிமுதல் செய்தனர். மேலும் 6000 லிட்டர் கலப்பட டீசல், 40 கிலோ கோதுமை, 39 கேஸ் சிலிண்டர் சமையல் எரிவாயு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு 141 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதில் பாலமணிகண்டன் என்பவர் குண்டர் தடுப்பு சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட குடிமைப் பொருள் வழங்கல் குற்றப்புலனாய்வு காவல்துறை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் பாக்கியஸ்வரன், வசந்தலட்சுமி தம்பதியினர். இவர்கள் இருவரும் காரில் கடந்த 6ஆம் தேதி திருச்செந்தூர் சென்று டிபி ரோட்டில் உள்ள தனியார் விடுதியில் அறையெடுத்து தங்கியுள்ளனர். இந்நிலையில் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு அறைக்கு சென்றவர்கள் வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த விடுதி நிர்வாகத்தினர் கதவை திறந்து பார்த்தபோது பாக்கியஸ்வரன், வசந்தலட்சுமி தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது. இதுகுறித்து திருச்செந்தூர் போலீசுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடலை கைப்பற்றி திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் பாக்கியஸ்வரனுக்கு தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டு சுமார் 2 கோடி வரை கடன் இருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் கணவன் மனைவி தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை அடுத்த வாலிப்பந்தல் கிராம பகுதியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட கைத்தறி நெசவாளர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த 2 மாதங்களாக வாழப்பந்தல் கிராம பகுதி முழுவதுமாக மின்வெட்டு தொடர்ச்சியாக ஏற்பட்டுள்ளது. இதனால் கைத்தறி நெசவாளர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதனை அடுத்து மின் அலுவலகத்தை அணுகி புகார் தெரிவித்த போதிலும் தடையின்றி மின்சாரம் வழங்குவதற்கான எவ்வித நடவடிக்கையும் எடுக்காமல் மின்வாரிய பணியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர். இதனை கண்டித்து உதவி மின் பொறியாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தின் போது அலட்சியமாக செயல்படும் மின்வாரிய பணியாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கண்டன கோஷங்கள் எழுப்பினர். இந்த வாழப்பந்தல் கிராமத்தில் 500க்கும் மேற்பட்ட நெசவாளர் குடும்பங்கள் வாழ்ந்து வருகிறார்கள். கடந்த 2 மாதங்களாக நெசவாளர்களுக்கு முக்கியமாக கரண்ட் இல்லாத தறி நெய்ய முடியாது. அந்த சூழ்நிலையில் 2 மாத காலமாக சரியான மின்சாரம் வராமல் அடிக்கடி தடைப்படுவது, மின்சாரம் ஆஃப் ஆகுதுனால தறி நெய்ய முடியாத நெசவாளுடைய வாழ்வாதாரம் பறிவு போய்பட்டுருக்கு. இதனால் நெசவாளருக்கு வருமானம் இல்லாமல் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக வாழப்பந்தல் மின்வாரிய அலுவலகத்திலையும் மாம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய ஏடி அலுவலகத்திலையும் மனு கொடுத்தும் பல முறை புகார் செய்தும் அதிகாரிகளிடையே நேரடியாக தொடர்பு கொண்டு பேசிய பிறகும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாகவே தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. இந்த தொடர் மழையால் அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்நிலையில் கொடைக்கானல் நுழைவுவாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் நேற்று பெய்த கனமழையின் காரணமாக நீர்வரத்து ஆர்ப்பரித்து கொட்டி வருகிறது. இதனை சுற்றுலாப் பயணிகள் கண்டு ரசித்து வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் சீலப்பாடி அருகே உள்ள தனியார் பள்ளியின் உள்விளையாட்டு அரங்கில் கல்வியியல் கல்லூரியின் 11ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா கல்லூரி தாளாளர் பழனிசாமி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் தமிழ்நாடு ஆசிரியர்கள் பல்கலைக்கழக பதிவாளர் முனைவர் ராமகிருஷ்ணன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பட்டங்களை வழங்கினார். இதில் 2020-21, 2021-22 ஆகிய கல்வி ஆண்டுகளில் இளங்கலை கல்வியியல் படிப்பில் 296 பேரும், முதுகலை கல்வியியல் படிப்பில் 94 பேரும் தேர்ச்சி பெற்று பட்டங்களை பெற்றனர்.
கோவை மாவட்டம் SNS கல்லூரியில் நடந்த உலக சிலம்பம் போட்டியில் தங்கம் மற்றும் வெள்ளி பதக்கங்களை வென்ற மாணவ மாணவிகளுக்கு ஆண்டிப்பட்டி அருகே உள்ள கன்னியப்பிள்ளைப்பட்டி பயிற்சி மையத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் போட்டியில் கலந்து வெற்றி பெற்ற 11 மாணவ மாணவிகளுக்கு கிராம மக்கள் மலர் மாலை அணிவித்து பாராட்டு தெரிவித்தனர். மேலும் அவர்களுக்கு பயிற்சி அளித்த பயிற்சியாளர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர். இந்நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட அமேச்சர் கிக் அசோசியேஷன் செயலாளர் துரைமுருகன், பயிற்சியாளர் ஆனந்த் வேல்முருகன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு தலைப்பாகை அணிவித்து மரியாதை செய்து பாராட்டுகளை தெரிவித்தனர். இதுகுறித்து பத்திரிகையாளர்களிடம் பேசிய துரைமுருகன், இந்தியா, மலேசியா, இலங்கை உள்ளிட்ட 7 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர் என்றும் அதில் எங்களிடம் பயிற்சி பெற்ற ஆண்டிப்பட்டியைச் சேர்ந்த மாணவர்கள் 11 பேர் கலந்து கொண்டு ஒற்றை சிலம்பம், இரட்டை சிலம்பம், சுற்றுவாள் உள்ளிட்டவைகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றுள்ளனர் என்றும் தெரிவித்தார். ஜூன் 2ஆம் தேதி உலக சிலம்பாட்ட விளையாட்டு போட்டி நடந்தது வேர்ல்டு லெவலில். அதில் நம்ம தேனி மாவட்டத்தை தெரிஞ்ச 11 மாணவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மாதிரி இந்தியா, மலேசியா, இலங்கை போன்ற ஒரு 7 நாடுகளிலிருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நம்ம 11 மாணவர்கள் ஒரு 4 கோல்டு, 6 சில்வரு, 7 பிரான்ச்சு மெடல் பண்ணாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெற்றி பெற்ற மாணவர்கள் ரொம்ப நன்றியும் பாராட்டுகளையும் தெரிவித்துக்கிறேன். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகரத்தின் முக்கிய பகுதியாக விளங்கக்கூடிய கடைவீதி 4 முனை சந்திப்பில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று டீசல் இல்லாமல் நடுரோட்டில் நின்றது. இதனால் கடைவீதி போஸ்ட் ஆபீஸ், தென்கோட்டை வீதி, விருதகிரீஸ்வரர் திருக்கோவில் செல்லும் வீதி, பாலக்கரை மேம்பாலம், ஜங்ஷன் சாலை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் சுமார் அரை மணி நேரமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. இதனை அடுத்து போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த முடியாமல் போக்குவரத்து துறை அதிகாரிகளும் நீண்ட நேரம் போராடினர். பின்னர் லாரிக்கு டீசல் நிரப்பப்பட்டு புறப்பட்டு சென்ற பிறகு போக்குவரத்து நெரிசல் கட்டுக்குள் வந்தது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் கல்லூரி மற்றும் ரயில்வே சந்திப்பு நிலையம் செல்லும் பிரதான சாலையில் வணிக வளாக கட்டிட உரிமையாளர் சாலை ஓரத்தில் ஆழ்துளை கிணறு ஒன்றை அமைத்துள்ளார். இந்நிலையில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் போது வெளியாகும் கழிவு மண் மற்றும் நீரினை அப்புறப்படுத்தாமல் சாலையில் திறந்துவிட்டதால் கழிவு நீர் தேங்கி நிற்கிறது. இதனால் அருகில் உள்ள தனியார் மருத்துவமனை மற்றும் கல்வி நிறுவனங்களுக்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகினர். இதனை அடுத்து உடனடியாக ஆழ்துளை கிணறு கழிவை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இரவு நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பில்டிங்க்கு சொந்தக்காரங்க அவங்களுக்கு குடிநீருக்காகவோ இல்லை செலவு தண்ணிக்காகவோ ஒரு ஆழ்துளை கிணறை இரவோட இரவா போட்டிருக்காங்க. இந்த ஆழ்துளை கிணறு பதிக்கணும் அப்படின்னா நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. நகராட்சியில் அனுமதி வாங்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இரவோட இரவா போட்டதில் அதில் வரக்கூடிய கழிவு தண்ணீர்கள் பூராமே இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கு. இந்த சாலை காரைக்குடியில் இப்போ பிரதானமான சாலை, கல்லூரி சாலைன்னு சொல்லக்கூடிய சாலையின் சாலை. ரயில்வே ஜங்ஷனுக்கு இந்த சாலையை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போப்பட்ட சாலையில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளை லட்சக்கணக்கான மக்கள் போக்குவரத்து பயன்படுத்தக்கூடிய சாலை ஒரு 50% சாலை இன்னைக்கு இந்த சகதியால் பாதிக்கப்பட்டிருக்கு. இதனால் பெருவாரியான ஆக்சிடென்ட், விபத்துகள் நடந்துகிட்டு இருக்கு. இதை முறைப்படுத்தக்கூடிய நகராட்சி நிர்வாகம் இந்த இடத்துல இன்னைக்கு இப்போ வரைக்கும் 12 மணி ஆக போது இப்போ வரைக்கும் பார்க்காம இதை கண்டுக்காமல் இருக்காங்க. இது போன்று காரைக்குடி நகராட்சியில் மக்களை பாதிக்கக்கூடிய இந்த போக்குவரத்து சரி செய்யக்கூடிய நிகழ்ச்சிகளை எந்த இதுலையுமே ஒரு மெத்தன போக்க நகராட்சி நிர்வாகம் இருக்குது. உடனடியாக இந்த கல்லூரி சாலைக்கு விரைந்து இந்த இருக்கக்கூடிய இந்த சகதிகளை அப்புறப்படுத்தி போக்குவரத்துக்கு பொதுமக்கள் இடையூறுலாம் பண்ணி கொடுக்கணுங்கிறத கவுன்சிலிங் அடிப்படையில் இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். புதுச்சேரி மாநில திராவிட முன்னேற்றக் கழக இளைஞர் அணி சார்பில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா கால்பந்து விளையாட்டுப் போட்டி உப்பளம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் தொடங்கியது. மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் டாக்டர் நித்தீஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற உள் விளையாட்டுப் போட்டியை மாநில திமுக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா ஒலிம்பிக் ஜோதி ஏற்றி போட்டியை தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் புதுச்சேரி, கேரளா, தமிழகத்தின் சென்னை, திண்டிவனம், கடலூர், எண்டியூர், கோவளம், சேலம் உள்ளிட்ட இடங்களில் இருந்து 52 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றன. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் நாகை நாடாளுமன்ற இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளராக போட்டியிட்ட வை. செல்வராஜ் வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார். வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து முதல் முறையாக திருக்குவளை வருகை தந்த செல்வராஜ் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பிறந்த இல்லத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அவருக்கு திமுக, சிபிஐ, சிபிஎம், காங்கிரஸ், விசிக கூட்டணி கட்சியினர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிட்ட
புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 100க்கு 100 என்ற விதத்தில் வெற்றி பெற்றிருக்கிறோம். அந்த வெற்றியினுடைய முதல் கொண்டாட்டமாக நம்முடைய முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த இடத்தில் வந்து அவர்களுக்கு அஞ்சலி செலுத்தக்கூடிய வகையிலே இன்றைக்கு திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகள் அனைத்து கட்சிகளின் சார்பிலும் இங்கே தலைவர்கள் வந்திருக்கிறார்கள். மதுரை குட்ஷெட் தெருவில் மேக்ஸிவிஷன் கண் மருத்துவமனை புதிய கிளை திறப்பு விழா நடைபெற்றது. இந்த மருத்துவமனையை மேக்ஸிவிஷன் கண் மருத்துவமனை தாளர் மருத்துவர் KP ரெட்டி குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மருத்துவ இயக்குநர் சிபு வர்க்கி, கடந்த வருடம் தமிழ்நாடு அரசுடன் வெளிச்சம் என்ற திட்டத்தில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளதாகவும் அந்த திட்டத்தின்படி தமிழ்நாடு முழுவதும் 100 கண் மருத்துவமனைகள் ஆரம்பிக்க திட்டமிட்டு இருப்பதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு நகரிலும் மாதம் 5000 நோயாளிகளுக்கு கண் சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் சிவகாமி எஸ்டேட் குழுமம் சார்பில் கோத்தகிரி வட்டாரத்திற்கு உட்பட்ட 19 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி, மேல்நிலைப் பள்ளி மற்றும் பழங்குடியினர் உண்டு உறவிட பள்ளிகள் 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் இடம் பிடித்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள், கல்வி ஊக்கத்தொகை நினைவு கேடயம் வழங்கும் விழா நடைபெற்றது. இதில் சிவகாமி எஸ்டேட் குழுமத்தின் நிர்வாக இயக்குநர் சிவகுமார் கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் 78 பேருக்கு தலா 5000 ரூபாயும், 12ஆம் வகுப்பு மாணவர்கள் 57 பேருக்கு தலா 7500 வீதம் வழங்கி மாணவர்களை பாராட்டினார். சென்னை வண்டலூர் அடுத்த கிளம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையத்தில் தென் மாவட்டத்திற்கு செல்ல போதிய அளவு பேருந்துகள் இல்லை என்று கூறப்படுகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை, வந்தவாசி, போலூர், பாண்டிச்சேரி, கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்வதற்கு போதியமான பேருந்துகள் இல்லாததால் ஏராளமான பயணிகள் குடும்பத்தினருடன் பேருந்து நிலையத்தில் காத்திருந்தனர். இந்நிலையில் அரசு போக்குவரத்து கழகம் பேருந்துகளை கூடுதலாக இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உதகை அரசு தாவரவியல் பூங்காவை உருவாக்கிய மேக்கைவர் அவர்களின் 148வது நினைவு தினத்தை முன்னிட்டு உதகையில் செயின்ட் ஸ்டீபன் ஆலயத்தில் உள்ள அவரது கல்லறையில் தோட்டக்கலைத்துறை சார்பில் மாவட்ட ஆட்சியர் அருணா மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். இதில் தோட்டக்கலைத்துறை துணை இயக்குநர் ஷிப்லா மேரி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் செல்லும் சேரன் எக்ஸ்பிரஸ் ரயில் இரவு மத்திய ரிசர்வ் போலீசார் மது அருந்திக் கொண்டு ரகளையில் ஈடுபட்டவாறு பயணித்துள்ளனர். இதனால் அதில் பயணம் செய்த சக பயணிகள் அவதிப்பட்டனர். மேலும் கழிவறைக்கு செல்லும் பயணிகளையும் அவர்கள் இந்த பக்கம் வரக்கூடாது என கூறி தடுத்துள்ளனர். இதனை தட்டி கேட்ட பயணி ஒருவரை கன்னத்தில் தாக்கியதோடு மற்ற பயணிகளையும் அவர்கள் வைத்துள்ள துப்பாக்கி கொண்டு சுட்டுவிடுவதாக மிரட்டியுள்ளனர். இதனை அடுத்து திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை நிலையத்திற்கு ரயில் வந்து நின்றபோது அதிலிருந்து சக பயணிகள் அனைவரும் கீழே இறங்கி மது போதையில் ரகளையில் ஈடுபட்ட மத்திய ரிசர்வ் போலீசாரை இறக்க வேண்டும் என்றும் அவர்கள் பயணம் செய்யும் ரயிலில் நாங்கள் பயணம் செய்ய மாட்டோம் என்றும் கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை கிழக்கு மாவட்ட அம்பத்தூர் கிழக்கு பகுதி திமுக சார்பில் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் நூற்றாண்டு நிறைவு விழா அமைச்சர் சேகர்பாபு முன்னிலையில் பகுதி செயலாளர் நாகராஜ் தலைமையில் சென்னை கொரட்டூரில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக நடிகர்கள் சத்யராஜ், விஜயகுமார், நாசர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சத்யராஜ், மதம் பிரச்சினை, ஜாதி பிரச்சினையும் தூண்டு விடுவதுதான் மிகவும் ஆபத்தான விஷயம் என்றும், நாம் மத புயலை அடித்து துரத்திவிட்டோம். எவ்வளவு மாற்று கருத்துக்கள் இருந்தாலும் மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். ரொம்ப டேஞ்சரான விஷயம் தான் இந்த மத வெறியையும் ஜாதி வெறியையும் தூண்டிப்படுறதுதான். அதிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை மீட்டெடுக்கிறதுக்காக பாடுபட்டவர்கள் தான் தந்தை பெரியாரும், பேரறிஞர் அண்ணாவும், முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு நான் நடிச்ச ஒரு படம் வந்திருக்கு வெப்பன் அப்படின்ட்டு. வெப்பன்லயே மிகச்சிறந்த வெப்பன் வந்து பேனாதான். அதை கையில் எடுத்தவர் கலைஞர் அவர்கள். இந்த மத புயலை அடிச்சு துரத்திட்டோம். இதை தடுப்பதற்கான ஒரே ஒரு கேடயம் திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிற கேடயம் தான். இது விளையாட்டுல எவ்வளவு மாற்று கருத்துக்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம். அதை ஒட்டி இயக்கங்களை வைத்துத்தான் இந்த மனிதர்களை பிளவுபடுத்தும் இந்த மத புயலை தமிழ்நாட்டிற்குள் வராமல் தடுக்க முடியும்.
திருச்சி மாவட்டம் மணப்பாறை அடுத்த மஞ்சம்பட்டியை சேர்ந்தவர்கள் கபிரியல் லாரன்ஸ் சோஃபியா தம்பதியினர். இவர்கள் பொய்கை திரு நகரை சேர்ந்த சத்யா, போத்த மேட்டுப்பட்டியை சேர்ந்த மார்கரெட் வனிதா மற்றும் தெற்கு அஞ்சல்காரன்பட்டியை சேர்ந்த அல்போன்ஸ் மேரி ஆகியோருடன் நண்பர்களாக பழகி தான் திருச்சி BHEL நிறுவனத்தில் வேலை செய்து வருவதாகவும் தங்களது குடும்ப கஷ்டத்தை நன்கு அறிந்திருந்ததால் தங்களுக்கும் திருச்சியில் BHEL நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாகவும் கூறி தலா சுமார் 3.5 லட்சம் என வசூல் செய்துள்ளனர். ஆனால் 2 ஆண்டுகளுக்கு மேலாகியும் இதுவரை எந்தவித உத்தரவாதமும் தராமலும் பணத்தையும் திரும்ப தராமலும் அலக்களித்து வந்துள்ளனர். இதனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் மூவரும் இன்று மணப்பாறை காவல் நிலையத்திற்கு வந்து தங்களது பணத்தை மீட்டுக் கொடுக்குமாறு கண்ணீர் மல்க புகார் அளித்தனர். பின்னர் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் உள்ள உமையாள் ராமநாதன் அரங்கில் உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் பெண்களுக்கான சிறுதானிய உணவுகள் மற்றும் பேக்கரி உணவுப் பொருட்கள் தயார் செய்வது குறித்து இலவச பயிற்சி வகுப்பு இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பங்கேற்று சிறுதானிய மற்றும் பேக்கரி உணவுகளை தயார் செய்தனர்.